அல்லாஹுவின் பேரருள் பெருங்கருணை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் மூமின்களாக முஸ்லிம்களாக உலகத்தில் படைத்து மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே ரங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவால் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏக மனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா வழி வகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதம் நம்மை தழுவ இருக்கிறது. நாம் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அருள்மறையில் யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சௌமி என்று சொல்லக்கூடிய நோன்பை உங்கள் மீது நான் கடமையாக்கி இருக்கிறேன். நோன்பு என்றால் நோன்பு வைப்பதை கடமையாக்கி இருக்கிறேன். நீங்கள் முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நோன்பை நான் உங்கள் மீது கடமையாக்கினேன். உங்கள் மீது மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்தவர்கள் மீதும் நான் நோன்பை கடமையாக்கினேன், நோன்பு வைப்பதை கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லித் தருகிறார். அன்பான சகோதரிகளே, சௌம் என்ற வார்த்தைக்கு நோன்பு என்று நாம் தமிழிலே பொருள் கொள்கிறோம். அசல்ல அந்த வார்த்தை சௌம் என்று சொன்னால் தடுத்துக் கொள்ளுதல் அப்படி அர்த்தம். எதை தடுத்துக் கொள்வது? தமிழ்ல சொல்லுவாங்க உண்ணாவிரதம் என்பார்கள், மௌன விரதம் என்பார்கள். எல்லாமே சௌமுதான். மௌன விரதம் என்று சொன்னாலும் சரிதான், உண்ணாவிரதம் என்று சொன்னாலும் சரிதான். எந்த ஆக மொத்தம் விரதம் என்ப வார்த்தை என் தமிழிலே புலம்புவார்கள். விரதம் என்றால் ஒரு காரியத்தை செய்வதற்கு அனுமதி இருந்தும் கூட அந்த காரியத்தை செய்யாமல் தடுத்துக் கொள்ளுவது. அதை செய்வதற்கு முடியும் என்று இருந்தாலும் கூட அதை நாம் செய்யாமல் தடுத்துக் கொள்வதற்கு சௌம் என்று பெயர். முன்னுள்ள சமுதாயத்தவர்கள் ரமதான் மாதத்திலே தான் நோன்பு வைத்தார்களா, அல்லது நாம் நோன்பு வைப்பதை போல காலை ஃபஜ்ர் நேரத்தில் இருந்து சூரியன் மறையும் வரை அவர்கள் தன்னை எதை உண்ணாமல் பருகாமல் தடுத்து கொண்டார்களா என்று பார்த்தால் அப்படி அல்ல. சில நிறைய மாற்றங்கள் அதிலே இருக்கிறது. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு மாதிரியாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். நோன்பு வைப்பதன் மூலமாக என்ன பலன் என்பதையும் அதிலே நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். முன்னுள்ள சமுதாயத்தவர்கள் அவர்கள் இரவில் இருந்து லொஹர் வரைக்கும் நோன்பு வைப்பாங்க. இரவுல சாப்பிட்டு படுத்துற வேண்டியதுதான். இரவுல பிற்பகுதியில 12 மணிக்கு பிறகு எதையும் சாப்பிடக்கூடாது. எதுவரை சாப்பிடக்கூடாது? காலையில விழித்ததிலிருந்து லொஹர் வரைக்கும் எதையும் சாப்பிடக்கூடாது. சூரியன் உச்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் சாப்பிடலாம். இது ஒரு சட்டம். இது அது மாதிரி அவங்க நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நோன்பு அவங்க இன்னும் சில நோன்பு இருக்குது. தண்ணி குடிச்சு விடுவாங்க. சோறு சாப்பாடு ஆகாரங்கள் உண்ண மாட்டார்கள். தண்ணி மட்டும் அவங்க குடிச்சு விடுவாங்க. இந்த மாதிரி விரதங்களும் இருக்கிறதான் செய்கிறது. அதுவும் விரதம் தான், இல்லை என்று நாம் சொல்வதற்கு இல்லை. அதையும் தமிழிலே விரதம் என்று சொல்லலாம், அதையும் நோன்பு என்று சொல்லலாம். அது புழக்கத்திலே உள்ள நோன்புகள் எல்லாம் அவைகள் எல்லாம். இன்னும் சில நோன்பு இருக்கிறது. தன் காரியம் நிறைவேறும் வரை எதையுமே சாப்பிடாமல் இருப்பது, உண்ணாமல் குடிக்காமல் இருப்பது. இப்படி இருப்பதும் ஒரு வகையில் நோன்புதான். அது
இந்த நோவும் உலகத்திலே இருக்கிறது. ஆட்சியாளர்களிடத்திலே ஏதாவது தனக்கு காரியம் நடைபெற வேண்டும் என்றால் உண்ணாவிரதம் போராட்டம் இருக்க போறதாக அறிவித்து விடுவார்கள். அது எதையுமே சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறது. அதுல சில பேர் திருட்டுத்தனமா சாப்பிடுறதும் உண்டு, குடிக்கிறதும் உண்டு. அது நடக்கிறது. அரசாங்கம் முன்னாடி மீடியாக்களுக்கு முன்னால் தான் உண்ணாவிரதம் இருப்பதை போல காட்டிக்கொண்டு உள்ரங்கத்தில் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய காட்சிகளும் உலகத்தில் இருக்குது. நம்ம எதையும் அதை மறுக்கல. எங்க எது உண்மை இருந்தாலும் அங்க பக்கத்தில் ஒரு போலி ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது அதுக்கு ஒரு போலி வரத்தான் செய்யும். உலகத்தில் உள்ள நியதியது. அருமையானவர்களே, ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்தார்களா என்று பார்த்தால் இல்லை. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு நாட்களிலே நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாடலிலே அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். வித்தியாசமான முறைகளிலே நோன்பை கடைபிடித்திருக்கிறார்கள். இப்ப நோன்பு வைப்பதன் மூலமாக எவ்வளவோ நலன்கள் நடக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். ரமலானுடைய இரவு நேரங்களில் கூட ஆரம்பத்திலே உண்ணுவது, பருகுவது, உறவாடுவது ஹலாலாக இல்லாத நிலை இருந்தது. ஆரம்ப காலத்து நிலை. இரவுல சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இரவுல தூக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 12 மணிக்கு முன்னாடி வரைக்கும் எப்ப தூக்குவோமோ. இன்னைக்கு நாம காலையில 10 தூக்குறோம், அது வேற விஷயம். இரவிலே பெரும்பாலே 10 மணி 11 மணி தான் தூங்கக்கூடிய வளமைகள் தான் உலகத்தில் உள்ளது. அதுவரை சாப்பிட்டுக் கொள்ளலாம். தூங்கிவிட்டால் சாப்பிடக்கூடாது என்ற நிலை ஆரம்பத்திலே இருந்தது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தார்களுடைய பலவீன நிலையை அறிந்து அல்லாஹ்விடத்திலே பேசி நமக்கு ஒரு லேசை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஃபஜ்ருக்கு நேரம் வரை, ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரை சாப்பிடலாம், மற்ற காரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளலாம். நோன்புக்கு மாற்றமான செயல்களை, தவறான செயல்கள் அல்ல, ஹலாலான காரியங்களை ஈடுபட்டுக் கொள்ளலாம். ஆனால் ஃபஜ்ர் உதயமாகிவிட்டால் அதிலிருந்து மகரிபு வரைக்கும் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது என்ற சட்டத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு லேசுபடுத்தி கொடுத்திருக்கிறார்கள். முன்னுள்ள சமுதாயத்தவர்கள் வித்தியாசமாக இருந்திருக்கிறார்கள். இந்த நோன்புடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அடியார்கள் உண்ணாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை பார்த்து அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இந்த ரமலானுடைய மாதத்திலே அடியார்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் துஆ செய்தால் அந்த துஆவிற்கு நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரை பார்த்து? ரமலானுடைய மாதத்திலே நாம் துஆ செய்தால் அந்த துஆவுக்கு மலக்குமார்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுகிறார்கள். மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அடியார்கள் நோன்பு வைத்த அடியார்களுக்காக வேண்டி துஆ செய்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் மிக பஞ்சமான காலம். நாம் எல்லாம் வரலாறு கேள்விப்பட்டு இருப்போம். 7 ஆண்டுகள் பஞ்சமான காலம். ஒவ்வொருவர்களும் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை அரசாங்கத்திலே கொடுத்துவிட்டு அதற்காக வேண்டிய உணவை வாங்கினார்கள். தன்னுடைய பிள்ளைகளை அரசாங்கத்திற்கு அடிமையாக கொடுத்துவிட்டு அதிலிருந்து சாப்பாட்டை வாங்கி அவங்க சாப்பிட்டாங்க. தன்னுடைய மனைவிமார்களை அரசாங்கத்திற்கு அடமானமாக கொடுத்துவிட்டு, அடிமைகளாக கொடுத்துவிட்டு அவர்கள் உணவு தானியங்களை வாங்கி உண்டார்கள். அது ஒரு காலம் இருந்தது. தன்னையே நான் அந்த அரசாங்கத்திற்கு அடிமை, அரசுக்கு அடிமை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து உணவுப் பொருள்களை வாங்கி சாப்பிட்ட காலமும் இருந்தது. ஆக அந்த 7 வருடங்கள் பஞ்சகால காலம் என்று, பஞ்சமான காலம் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. அந்த நாள்களிலே அரசாங்கத்திலே, அரசிலே மிகப்பெரிய பதவியிலே இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அவங்களுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. அடியார்களுக்கு பஞ்சம், பொதுமக்களுக்கு பஞ்சம், நாட்டிலே குடிமக்களுக்கு பஞ்சம். அவர்கள் தங்களை அடகு வைத்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமான கொஞ்சம் கொஞ்சம் காசை வச்சு தன்னுடைய ஜீவனாம்சத்தை, தன்னுடைய வயிற்றை கழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அரச அந்த சிம்மாசனத்திலே இருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நோன்பு வைத்தார்கள். ஏனென்றால் தான் நோன்பு வைக்கவில்லை என்றால் அடியார்களுடைய நிலைமை தெரியாது.
குடிமக்களுடைய நிலைமைகள் நமக்கு அறியாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி நபியாக இருந்த காரணத்தினால், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை விளங்கிய காரணத்தினால், அடியார்களுடைய குணாதிசயங்களை விளங்கிய காரணத்தினால் அவர்களும் நோன்பு வைத்தார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, ஆக நோன்பு வைப்பதன் மூலமாக ஏழை எளிய மக்களுடைய அந்த வாழ்வாதாரங்கள் நமக்கு தெரிகிறது, அவருடைய நிலைகள் நமக்கு புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சன்னிதானம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும். இன்னும் கூட எல்லாரும் நிறைய இடங்கள்ல பார்த்தா மற்ற எல்லா சமுதாயத்தவர்கள் தாங்கள் கோயிலுக்கு போவதாக இருந்தாலும் 40 நாட்கள் விரதம் இருப்பார்கள். பார்க்கிறோம் உலகத்தில். அது ஒவ்வொரு வகையான விரதங்கள், வித்தியாசமான விரதங்கள் இருக்கிறது. சில விரதம் இருக்குது அடுத்த வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி விரதம். இன்னும் சில விரதம் இருக்குது, நாங்க அசைவம் சாப்பிட மாட்டோம், 40 நாளைக்கு சைவம் தான் சாப்பிடுவோம், அப்படிப்பட்ட ஒரு விரதமும் இருக்குது. இன்னும் சில விரதம் இருக்குது, நாங்க செருப்பு போட மாட்டோம். இப்படியும் தன்னை விரதம் என்ற தன்னை தடுத்துக் கொள்வது, எதை விட்டு வேணுமானாலும் தடுத்துக் கொள்ளலாம். உண்ணாமல் பருகாமல் இருந்து கூட என்ன செய்யலாம், தடுத்துக் கொள்ளலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க சென்றார்கள், பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்னது, நீங்க 30 நாள் நோன்பு வச்சுட்டு என்ன பார்க்க வாங்கன்னா. அப்ப அல்லாஹ்வை தரிசிக்க வேண்டும் என்றால் 30 நாள்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பது மார்க்க சட்டம். அல்லாஹ் சொன்னது யாருக்கு? நபிமார்களுக்கே அப்படி சொன்னது. 30 நாள்கள் நோன்பு வச்சாங்க. குர்ஆன்ல வருது இந்த செய்தி. 30 நாள் நோன்பு வச்சுட்டு அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறார்கள். நாம் அல்லாஹ்வை பார்க்க போகிறோம், அல்லாஹ்வோடு பேச போகிறோம், அல்லாஹ்வுடைய திருக்காட்சி கிடைக்க போகிறது. தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை குளித்து அலங்கரித்துக் கொண்டு நல்ல பல் துலக்கிக் கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்கள். அல்லாஹ் தஆலா கேட்டான், மூசாவே, என்ன உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல வாடை வரவில்லையே, கஸ்தூரி மனம் இல்லையே, நோன்பு வைத்து 1 மாத காலமாக உங்களுடைய வாயிலிருந்து கஸ்தூரி மனம் அடித்தது, இப்ப அந்த வாடை இல்லையே. நாம நினைக்கிறோம் நோன்பு வச்சா அது வாயிலிருந்து துர்வாடை வரும்னு நினைக்கிறோம். நோன்பு வச்சுட்டா வாயில துர்வாடை வருது என்று நினைக்கிறோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஹலூஹு கபிஸ்ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட உயர்வானது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நமக்கு வேண்டுமானால், நம்முடைய நாட்டம் கொடுத்த உடலுக்கு வேண்டுமானால் ஒருவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அது துர்வாடையாக, அது அசுத்தமான வாடையாக நமக்கு தெரியலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அவர் நோன்பினால் வரக்கூடிய வாடை, அது கண்டதையும் உண்டதினால் வரக்கூடிய வாடை அல்ல, வேறு காரணத்தினால் வந்த வாடை அல்ல, இது நோன்பு வைத்ததினால் வந்த வாடை, எனக்காக வேண்டி நோன்பு என்பதனால் வந்த வாடை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அதை நேசிக்கிறான், அந்த வாடையை. ஆக அது வாடை கிடையாது. அப்படி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி நோன்பு வச்சு பல்லையெல்லாம் நல்லா துலக்கி மிஸ்வாக்கு போட்டுட்டு போறாங்க. அதனாலதான் நாம சொல்லுவோம், நோன்பு திறக்கிறது வரைக்கும் பேஸ்ட்லாம் போட்டு பல்லு வளர்க்காட்டி போன. ஷாஃபி மதுஹபில் சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல்லு வளர்க்காம இருக்கிற சுன்னத்து. சூரியன் காலையில பல்லு வளர்க்கலாம், பிரச்சனை இல்லை. சூரியன் லொஹருக்கு பிறகு சூரியன் உச்சியை அடைந்து விட்டால் லொஹர் தொழுகைக்கு கூட பல்லு வளர்க்க கூடாது, லேசா வாயை கொப்படுத்து அப்படியே தொழுதிட வேண்டியதுதான் ஷாஃபி மதுஹபில் சொல்றாங்க. ஏன்னா அது அல்லாஹ்விடத்திலே உயர்வானதாக இருக்கிறது. நோன்பு திறக்கக்கூடிய நேரம் நாமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்திலும் கூட நல்ல பேஸ்ட்டை போட்டு பல்லு வளைக்கத்தான் சாப்பிடணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம சாதாரணமாக டெய்லி காலையில சாய குடிக்கல, அதே போல நோன்பை திறந்து விட்டு மகரிபை தொழுது விட்டு நல்ல நிறைய பேஸ்ட்டை வச்சு பல்லு வளர்க்கலாம், தப்பில்லை. அது வரைக்கும் பேஸ்ட் போடாம இருப்பது என்பது நல்ல வாயை மிக ரொம்ப பிரச போட்டு தேய்க்காம இருக்கிறது ஒரு சுன்னத்தான காரியங்கள். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
நான் 30 நாள் நோன்பு வச்சுட்டு போனாங்க, பல்லை துலக்கி விட்டார்கள், சுத்தமா போனாங்க. அல்லாஹ் சொன்னா, இந்த சுத்தம் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த வாயுடைய வாடையோடு வந்தீர்களே அந்த நறுமணத்துடைய சுத்தம் தான் எனக்கு தேவை, இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ரா நோன்பு வைங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதுக்கு பிறகு 10 நாள் நோன்பு வச்சுட்டு போய் அதுக்கு அடுத்து பல்லுலாம் வளர்க்காம அல்லாஹ்வை போய் சந்தித்ததாக குர்ஆன் சொல்லித் தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, அதுபோல் அதனால ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், மத்தியானம் ஆகி போச்சுன்னா எல்லாம் காலையில சகரி சாப்பிட்டு படுத்துட்டு மத்தியானம் கஞ்சி வாங்க வர்ற நேரத்தில் தூங்கி எஞ்சி நிறைய பேஸ்ட்டை போட்டு பல்ல வளர்க்குவதை அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். சாயங்காலம் தான் நாங்கள் குளிப்போம், அதனால் சாயங்காலம் தான் பல்லு வளர்க்குவோம் என்பது வேண்டாம். பல்லு வளர்க்குவது என்பது மகரிபு தொழுது விட்டு நிறைய பேஸ்ட்டை போட்டு பல்லு வளர்க்கலாம், தப்பு இல்லை. அந்த நோன்பு திறப்பதற்கு முன்னால் தன்னுடைய வாயிலோடு கொஞ்சமாவது வரணும். வாயில் ஒரு கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையா இருந்துச்சு, ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா அது லேசா பல்லு வளைக்கலாம். அது ஹனஃபி மذஹப் அனுமதிக்கிறார்கள் பல்லை வளர்க்கிக் கொள்வதை. அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ஆக மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்காக வேண்டி செல்லும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி செல்லும் பொழுது அவர்கள் செய்த காரியம் நோன்பு வைத்துத்தான் சென்றிருக்கிறார்கள். அதேபோல் நாமும் நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கிறது. அந்த அவர்களுக்கு எப்படி வேதம் கிடைத்ததோ நமக்கு வேதம் எல்லாம் தேவையில்லை, அல்லாஹ்விடத்திலிருந்து கல்வி ஞானம் கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து அருள் பாக்கியங்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே கிடைக்கும். அதுபோல பெருநாளிலே நேரத்திலே அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்கும் என்பதை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். சகோதரர், அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வார். இப்படியும் ஒரு நோன்பு இருக்கிறது, 30 நாள் நோன்பு, 40 நாள் நோன்பு. அது ரமலான்ல தான் நோன்பு வச்சாங்கன்னா இல்லை, அது எந்த மாதம் என்று கணக்கு சரியா தெரியவில்லை. ஆனால் இந்த நோன்பு ரமலானுடைய மாதம் என்று முந்தைய சமுதாயத்திலே இருந்தது. அதற்கு நோன்பு வைத்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற சட்டம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா மிகவும் கண்ணியமாக வைத்திருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தது கூட அவர்களுக்கு அந்த சுகுப்புகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேதம் கொடுக்கப்பட்டது, சுகுப்புகள் கொடுக்கப்பட்டது. அந்த சுகுப்புகள் ரமலானுடைய மாதத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மெல்லாம் தெரியும், ரமலானுடைய மாதத்திலே தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது, குர்ஆன் கொடுக்கப்பட்டது என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். உண்மைதான் அது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், 27 நாள் கழித்து அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருக்கு அந்த புனித இரவிலே அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்னும் திரு வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் கூட வேதத்தை இந்த ரமலான் மாதத்திலே தான் கொடுத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தையும் இந்த ரமலான் மாதத்திலே தான் கொடுத்திருக்கிறார். அதுபோல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட இன்ஜீல் வேதத்தை இதே ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அப்ப ரமலானுடைய மாதத்திற்கும் வேதத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. ரமலானுடைய மாதத்திற்கும் வேதத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் எல்லா ஊர்களிலையும் ரமலான் மாதம் வந்துட்டா மற்ற நாள்ல குர்ஆன் ஓதுறாங்களோ இல்லையோ, ரமலானுடைய மாதம் எல்லாரும் குர்ஆன் ஓதுவோம். நம்முடைய முன்னோர்கள் அப்படி காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல ரமலானுடைய மாதத்திலே 20 ரக்காத்து நாம தொழுவோம். 20 ரக்காத்திலையும் ஒரு குர்ஆன், குறைஞ்சது ஒரு குர்ஆனையாவது ஓதி முடிப்போம். ஆனா முன்னோர்கள் அப்படி அல்ல, 2 குர்ஆன் 3 குர்ஆன் முடிச்ச காலமெல்லாம் இருக்குது. ரமலானுடைய மாதத்திலே 2 குர்ஆன், நமக்கு ஒரு குர்ஆனை முடிக்கிறதுக்கு நம்ம வேகலாம் முடிக்கலாமா, இன்னும் சீக்கிரமா வைக்கலாமா, எப்போ வைக்கலாம்? ஆனால் அதுக்கு பேர் வெளியே 2 பேசிக்கிட்டு இருப்போம், அதுல நம்ம டைம் போறது தெரியாது. சீக்கிரமா தொழுகையை முடிக்க நம்ம குறியாக இருப்போம். அதுலேயே சில இடங்கள், அதாவது பெரும்பான்மை ரமலானுடைய மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனுடைய விளக்கங்களை அதிகமாக பேச வேண்டும், அதிகமாக கேட்க வேண்டும். குர்ஆனோடு நம்முடைய சம்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாள்களிலையும் தான தர்மம் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனா ரமலான் மாதம் வந்துச்சுன்னா சூறாவளியை போல கொடுப்பாங்க என்று ஹதீஸ்ல வருது.
சூறாவளி காற்று எவ்வளவு வேகமாக அடிக்கும். அதே போல ரமலானுடைய மாதத்திலே குர்ஆன் இறங்கக்கூடிய மாதம் அது, இறங்கிய மாதம் அது. ஒவ்வொரு ரமலான் மாதத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இரவு நேரங்களிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். இது பழக்கம் இருக்கிறது. அதனால் நாம் ஒரு முடிவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள், குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் ரமலானிலே குறைந்தபட்சம் ஒரு குர்ஆனையாவது முடிக்கணும். எல்லாரும் முடிவெடுக்கணும். ஒரு குர்ஆனையாவது ஓதி முடிக்கணும். சில பேர் எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியலையே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, குர்ஆனை ரெக்கார்டில் போட்டு ஓத கேட்கறாங்க. நம்ம தலைவர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 7 ஜுஸ், ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறாங்க. குர்ஆன் ஓத கேட்டுக்கிட்டே இருக்கிறார், ரெக்கார்டில் போட்டு ஓத கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இப்படியும் இதுவும் ஒரு சுன்னத்தான வழிமுறை தான். அதுவும் முடியலையா, ஆனா குர்ஆனை பார்ப்பதும் ஒரு இபாதத். குர்ஆனை எடுத்து வச்சு ஒது செஞ்சுட்டு குர்ஆனை எடுத்து வச்சு அந்த குர்ஆனை பார்க்கணும். ஒவ்வொரு வரியா கையை வச்சுக்கிட்டே ஓத வேண்டாம், ஓத தெரிய வேண்டாம், ஓத தெரிய தேவை கட்டாயம் இல்லை. குர்ஆனை பார்த்த நன்மை இருக்கிறது. பெரியவங்கள்ட்ட கேட்டாங்க, குர்ஆனை பார்த்து ஓதுறது சிறந்ததா, குர்ஆனை பார்க்காமல் ஓதுவது சிறந்ததான்? குர்ஆனை பார்க்காமல் ஓதுவதை விட பார்த்து ஓதுவது சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஓதுவது என்பது ஒரு சிறப்பு, குர்ஆனை பார்க்க அந்த நன்மையும் சேர்த்து கிடைக்கிறது என்று ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. மனப்பாடமாக தெரிந்தவர்கள் குர்ஆனை மரணமாக ஓதுவது சிறந்தது. அவங்க பார்த்து ஓதுவதை விட மனனமாக ஓதினால் ஓதுவது என்பது ஒரு சிறப்பு. இரண்டாவது, அவர்கள் பாடம் பார்த்து நன்மையை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது சில பேர் குர்ஆனை பார்த்து ஓதும்போது குர்ஆனுடைய சிந்தனைகள் வரும், தக்வா வரும். சிலர்களுக்கு பார்க்காமல் ஓதும் பொழுது குர்ஆனுடைய சிந்தனைகள் அதிகமாக வரும். அவர்களுக்கு எப்படி எதை செய்தால் அல்லாஹ்வுடைய பக்தி அதிகமாக கிடைக்கிறதோ, குர்ஆனுடைய சிந்தனை அதிகமாக வருகிறதோ அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும். அருமையான சகோதரிகளே, ஆக ரமலானுடைய மாதத்திலே குறைந்தது ஒரு ஜுசு அல்ல, ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியை நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வாய்ப்பை தருவாராக. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதும் பொழுது சூறாவளியை போல அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆனுக்கும் தான தர்மம் கொடுப்பதற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. குர்ஆனுக்கும் தான தர்மம் கொடுப்பதற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. தான தர்மம் கொடுக்காதவர்களிடத்திலே குர்ஆன் வராது, குர்ஆனுடைய ஞானம் வராது. அதனால நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு புள்ள குர்ஆன் ஆரம்பிக்குதுன்னா அன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து ஆரம்பிப்பாங்க. பள்ளி கொண்டு வந்து புள்ளையில ஸ்வீட் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன ஸ்வீட்டு? குர்ஆனுக்கும் தான தர்மம் கொடுப்பதற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. ஒரு குர்ஆன் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அதற்கும் லெப்பைக்கு காசு கொடுத்துட்டு லெப்பைக்கு கை சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து 4 பேர் இல்லாத ஸ்வீட் சாப்பாடுலாம் கொடுக்கக்கூடிய வளமை நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது. இதுவும் சுன்னத்தான வழிமுறைகள் தான். அதே போல குர்ஆனை முடிச்சாலும் அன்னைக்கு ஒரு சீரணி வச்சு பாத்தியா ஓதி அன்னைக்கு சீரணி வைத்து எல்லாருக்கும் பகிரக்கூடிய ஒரு பழக்க வழக்கம், நல்ல பண்பாடுகள் நம்ம இடத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கும் ஒரு சில பேர்த்து தான் இருக்குது. அது நம்ம இடத்துல கொஞ்சமா போய்கிட்டே வருது. அது ஏதோ எனக்கு வருமானத்துக்காக வேண்டி நான் சொல்லல, ஏதோ லெப்பைக்கு கொடுக்கணும், அஜத்துக்கு கொடுக்கணும், யாரோ 2 பேருக்கு அதை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே சூறாவளியை போன்று தான தர்மங்கள் கொடுப்பார்கள், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. குர்ஆனுக்கும் அதற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. ஆக சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் பட்டினி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறான். மற்ற சமுதாயத்தவர்களுக்கு ஒவ்வொரு மாதிரியா இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த நாம காலையிலிருந்து மாலை வரை சாப்பிடாமல் குடிக்காமல் மட்டும் இருப்பதை விடவும் சூஃபியாக்கள் நிறைய சொல்லித் தருவார்கள். இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, சாதாரண சாப்பாடை மட்டும் சாப்பிடாம குடிக்காம மட்டும் இருந்துட்டா அதுவும் நோம்பு தான்.
ஆனால் தங்களுடைய அங்க அவயங்களை ஹராமானவைகளை விட்டும், ஹராமை பார்ப்பதை விட்டும் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஹராமானவைகளை கேட்பதை விட்டும் காதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஹராமான பேச்சுக்களை பேசுவதை விட்டு நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஹராமை சுட்டி காட்டுவதை விட்டு கைகளையும் உடல் அவயங்களையும் அங்க அவயங்களையும் பாதுகாக்கணும். இது ஒரு முரீதுடைய வேலை. சுலூக்களை செல்லக்கூடியவர்கள், தரீகாவுடைய பாதை செல்லக்கூடியவர்கள் இதையும் பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்தால் தான் அவங்க அதை செய்பவர்களாக ஆக முடியும் என்று இப்னு அரபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு மேல ஒரு நோன்பு இருக்குது, சூஃபியாக்களுடைய நோன்பு என்று ஒரு நோன்பு இருக்குது. அது என்ன நோன்பு? உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நோன்பு வைப்பார்கள். திக்ரில்லாஹி ஸவ்வாமா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்க மாட்டேன், அல்லாஹ்வோடு பேச வேண்டும், அல்லாஹ் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பார்கள். இது சூஃபியாக்களுடைய நோன்பு என்று இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரபியாளர்களே, அதுபோல நம்மால் முடிந்த அளவிற்கு நம்ம சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். அதே மாதிரி நோன்பு சில பேர் அவங்கள முடிவு பண்ணிக்கிறாங்க நம்மளால வைக்க முடியாது என்று. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும் நோன்பு வைப்பதற்கு. நோன்பு வைக்க முடியலையா, முடியாதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா முயற்சி பண்ணியும் முடியல, நோன்பு வச்சு பாருங்க. முடியாதவர்களாக இருந்தாலும் சரிதான். அந்த அல்லாஹ் ரசூலும் சொன்னாங்க, நான் நோன்பு வச்சுட்டேன், என்னால முடியல, இடையில விட்டுட்டேன். முடியல என்பதற்காக வேண்டி, வேணும்னு உடல, முடியல அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி, ரசூல் சொன்னதற்காக வேண்டி நான் நோன்பை வச்சுட்டேன். அதை என்னால கண்டினியூ பண்ண முடியுதான்னு பார்த்தேன், என்னால கண்டினியூ பண்ண முடியல, அதனால நான் நோன்பை விட்டேன் என்று சொல்லி அதோட பரிகாரத்தை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைக்கவில்லை என்றால் ஒரு நாளைக்கு இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்குறோமா இல்லையா? சதக்கத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநா காலையில எவ்வளவு கொடுக்கிறோமோ அது ஒரு நோன்புக்கு கொடுக்காம, ஒரு நோன்புக்கு ஒரு சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவு ஒரு நோன்புக்கு கொடுத்தாங்க. ரொம்ப நிறைய இல்லை, ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வச்சு அது ஒரு நோன்பு முடிந்ததற்கு பிறகு அதுக்காக வேண்டிய ஏழை எளியவர்களுக்கு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அந்த ரமலானுடைய மாதத்தை ஒவ்வொரு நோன்பையும் கண்ணியப்படுத்தியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.